என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கம்மா மீன் ஒரு 4 கிலோ கொஞ்சம் ஆர்டர் வந்துச்சு உயிர் மீன். அதனால் வெள்ளலாம் இருந்துச்சு. சந்தைக்கு போயிட்டு பார்த்தோம் கம்மா மீன் எதுவும் இறங்குதா இல்லையான்னு. போய் பார்த்தா போனவுடனே கம்மா மீன் உயிரோட துடிக்க கொண்டு வந்தாங்க. அங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து நம்ம அந்த வகுத்து கிண்டன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் வந்து சிசின்னு சொல்லுவாங்க, சிசி கிண்டன். அதில் ஒரு 4 கிலோ வாங்குறதுனால பார்த்தா அது பார்க்க நல்லா ஒரு இதாக இருந்துச்சு. அது போனோடனே ஒரு 4 கிலோ இந்த வகுத்து கண்டையாக தூக்கிட்டு வந்து அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே அலம்பாக்கிட்டு இருந்தோம். அப்படியே சட்டிக்கில் போட்டு எடையை போட்டு வெட்டுறவங்கள்ட்ட கண்டுபிடிக்க பண்ணணும். அந்த மீன் கூட கொஞ்சம் நேரம் லேண்டுக்கு இருந்தோம். நம்ம பாட்டில் தூக்கி விட அப்படி துள்ளிக்கிட்டே இருக்கு, வாயாவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி வெட்டுறவங்கள்ட்ட வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு அது மீனை கொண்டு வந்து அப்படியே வெட்டுறவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டோம். அப்படியே அவங்க வாட்டில் சுரண்டிக்கு இருந்தாங்க. பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து இந்த மீன் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் வந்துக்கிட்டு நம்மளே வாங்கினதே அவங்க 4 கிலோ தான் ஆர்டர் சொன்னாங்க கஸ்டமரு. அதோட 4 கிலோ மட்டும் தான் வாங்கினோம். அதை மட்டும் நல்லா காரண மட்டும் சொல்லிவிட்டு சுரண்டை கொடுத்துட்டு அதை மற்றபடியே சுரண்டிக்கு இருந்தோம். அவங்க கரெக்டாக ஒரு 6 மணி போல் ஆர்டரு விருந்து கோவில் திருவிழாக்கு. ஒரு 6 மணிக்கு நம்ம போய் மீன் கொடுக்கணும். அது வந்து படையப்பா 2 கிலோ கடல் மீன், அது ஒரு 2 கிலோ வாங்கணும். அந்த மீனையும் அப்படியே வெட்டிட்டு அந்த மீனையும் நல்லா வெட்டிட்டு கஸ்டமர்கிட்ட போய் கொடுக்கணும். டக்குன்னு வெட்டிட்டாங்க. போய் காலையில் போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறதா வேலை. டக்குன்னு ஆர்டர் பிடிச்சோம்னா அது மாதிரி தான் மீனை ஆர்டர் வாங்கிட்டு டக்குன்னு அவங்கள்ட்ட வெட்ட போய் கொடுத்துருவோம். அவங்க 2 பேர் தான் வெட்டுவாங்க நம்ம சந்தையில் எப்போயுமே. வெட்ட கொடுத்துட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட போய் கொடுத்தாச்சு. அவ்வளோ பாய். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு யாராச்சும் கஸ்டமர் எதுவும் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா என்ன மீன் ஆர்டர் கொடுக்குறாங்க, எப்படி வெட்டுறாங்கன்னு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பாய்.